நல்ல சாப்பிட்டீங்களா? என்ன வெத்தலை பாக்கு போடுங்க. ஒரு வழியா 2 பொண்ணுங்களை கரை சேர்த்திட்டீங்கண்ணே. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இன்னும் 3 பொண்ணுங்க நிக்குதே, அதுக்கும் வழிகாட்டினா தானே எனக்கு நிம்மதி. அது சரி, இப்போ 2 பேருக்கு கடவுள் வழிகாட்டினார் இல்லையா, அது போல நிச்சயமா மற்றவங்களுக்கும் வழிகாட்டுவார். இப்போ இந்த 2 பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்களே, இதுவே பெரிய சாதனை தானே. வாஸ்தவம் தான். ஆனால் நான் இதை செய்ததான் நினைக்கலிங்க, எல்லாம் ஆண்டவன் கிருபை. வாங்க வாங்க. வா வா உட்கார். கூத்து பார்த்தீங்களா? என்ன நாங்களே விருந்தாளிங்க, உங்க பொண்ணை வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா இருக்கு பாருங்க. என்னதான் இருந்தாலும் நான் இன்னொரு வீட்டு பொண்ணு தானே. பரவாயில்லம்மா, உள்ளூருக்குள்ளே கொடுத்தனால அப்பப்போ அப்பாவை வந்து பார்த்துட்டு போற. ரொம்ப வசதியாக போச்சு. அவளுக்கு ரொம்ப வசதி தான், எனக்கு தான் கொஞ்சம் சிரமம். எப்படி? முணுக்குன்னா கிளம்பி அப்பா வீட்டுக்கு வந்துருவாளே. பேசாம போசி தனத்தை உங்க வீட்லயே வச்சுக்கலாமே, எதுக்கு தனியா இருக்கணும்? அது சரிப்படாதுங்க. எலிவலியாக இருந்தாலும் தனி வலியாக இருக்கணும் பாக்க. அதுவும் தவிர மாப்பிள்ளையை என் சொந்த வீட்லேயே வச்சுக்கிட்டேங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். என்னங்கப்பா மாத்திரை? லீலா, அப்பா மாத்திரை கேட்கிறாரு பாரு. மறந்துடுச்சு. விளையாட்டு பிள்ளைங்க. இந்தாங்கப்பா. இது இல்லைம்மா, அந்த ப்ரௌன் கலரில் இருக்குமே. சரிங்கப்பா. செஞ்சது இல்லை, எங்கே வீட்டு பாடம் எழுதவே சரியா இருக்குது நேரம். சரவு இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இடமே இருக்காது, அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். தானம் சொல்றது வாஸ்தவம். சரு ரொம்ப தெளிவான பொண்ணு, அது இல்லாத எனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. தனத்துக்கு பரவாயில்ல, சொந்த மாமனையே கட்டிட்டு இருக்கிறா, சுபாவம் புரிஞ்சவ. சரோ புரியாத இடத்துக்கு போயிருக்கிறா, அங்க எப்படியோ என்னமோ அனுசரிச்சு போகணும். நினைச்சா கவலையாத்தான் இருக்கு எனக்கு. அவ எங்கே இருந்தாலும் நம்மளதான்ப்பா நினைச்சிட்டு இருப்பா. நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா. சரோஜாவோட நல்ல மனசுக்கு அவ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா. அம்மா. என்னடி? அண்ணி மேல தனியா உட்காந்துட்டு இருக்காங்கம்மா, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அண்ணன் ரொம்ப மோசமா. எம்மாடி உனக்கு எதுக்கு? ஆண்டிக்கு எதுக்குடி அம்பாரம் கணக்கு? நீ போய் வேலையை பாரு, எல்லாம் உங்க அம்மா பாத்துக்குவா போ.